ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இன்னைக்கு பிக் பாஸில் 46வது நாள் 2 ப்ரோமோக்கள் வெளிவந்தாச்சு. இருந்தாலும் நிறைய பேருடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோமோக்களில் நடக்கிற சண்டையை ஏன் எபிசோடில் காட்டாமல் அன்சீனில் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை அந்த நிர்வாகம் கொஞ்சம் கவனிச்சுது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு நடந்த கான்ட்ரோவர்சி யாருக்கு அப்படின்னா, தாமரை செல்வி மற்றும் இசைவாணி இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்ட்ரோவர்சியை தான் 2 ப்ரோமோலையும் காட்டுறாங்க. அநேகமாக அடுத்த ப்ரோமோலையும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நேரடியாகவே விஷயத்துக்கு வருவோம். இந்த வாரம் முழுக்கவே உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தாங்க போயிட்டுருக்கு. இந்த டாஸ்கில் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு டீமோடைய பிரதிபலிப்பாக இன்னொரு டீம் இருக்கிறாங்க. சரிங்களா, இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் இசைவாணி மற்றும் தாமரை செல்வி 2 பக்கமும் அந்த கண்ணாடியோட ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. தாமரை செல்வி பேசுகிறாங்க. அதாவது எனக்கு இந்த வீட்டில் எது ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிறல்ல, எனக்கு உனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தாமரை செல்விக்கு அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஏன் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே போலவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் கீரைகள் மற்றும் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட சொல்லும்போது நீ என்னை கையெடுத்து கும்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில விஷயங்களை ஓட்டியும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி செகண்ட் ப்ரோமோவில் காட்டுறாங்க. நியாயமாக சொல்லு, நீ உண்மையாக தான் என்னை பற்றி பேசுனியா அப்படின்னு சொல்லி இசைவாணி கேட்கவும், நான் கரெக்டாக தான் பேசினேன், உன்னை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இசைவாணி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு ஒரு வாய் விடுறாங்க. உடனே தாமரை செல்வி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கான்ட்ரோவர்சி அப்படியே முடியுது. அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த சீசனை விட இந்த சீசன் ரொம்பவே டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்லைங்க, வாரம் முழுக்க ஒரே டாஸ்க்கை வச்சு ஓட்டிட்டு அந்த நிகழ்ச்சி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் அதிக கண்டென்ட் கொடுக்குறவங்கள ஃபஸ்ட்டே வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் யாருமே வரலை. அப்படி யாராச்சும் உள்ள அவங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. கடந்த சீசனில் நிறைய காமெடி, நிறைய அடிதடிகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, ஆனால் எபிசோடில் காட்ட மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு இதுலையாச்சும் ஆப்லையாச்சும் போட்டு விடலாம். பட் ஆனால் அதை போட்டு விட மாட்டுறாங்க. நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறதே விட்டுட்டாங்க. மொத்தத்தில் இப்போ ரொம்பவே சலிச்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய சண்டை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.